அன்பான மக்களே, நம்மளோட மகாநதியில் இன்னைக்கு விஜய் மாமா மாமி கிட்ட ஒரு உருட்டு உருட்டார் பார்த்தீங்களா? ரெண்டு பேரையும் உட்கார வச்சு, மாமா மாமியை உட்காருங்க மாமி, நான் உருட்டுறத உருட்ட உருட்ட நீங்கள் கேளுங்க அப்படின்னு உருட்டுன்னு உருட்டுனார் இல்லையா? அது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த பிதாமகன் படத்தில் லைலா ஒரு ஒரு கட்டையை உருட்டுவாங்க இல்லையா? ஏதோ கட்டையை உருட்டி பணம் சம்பாதிப்பாங்க இல்லையா? அது மாதிரி உருட்டுறார உருட்டு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதை அழகாக பக்காவாக மாமா மாமியும் உட்காந்து அருமையாக கேட்டுட்டு, அம்பி விஜய் உனக்கு துணையாக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அது நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. உருட்டுன்னு உருட்டி அவங்களையே கொஞ்சம் பிசுறு தட்டாமல் ஒரு உருட்டுனார் இல்லையா? அது ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இன்றைக்கி எபிசோடில் அவ்வளோ சூப்பராக இருந்தது. மாமா மாமி விஜய் காம்பினேஷன் எப்போவுமே செம மாஸ் பண்ணிடுறாங்க, பட்டையை கிளப்பிடுறாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இவங்க 3 பேர் காம்பினேஷனுமே அழகாக இருக்குது. இப்போ மாமி விஜய் காம்பினேஷனுமே சூப்பராக இருக்கும், மாமாவும் விஜய் காம்பினேஷனுமே நல்லாயிருக்கும் இல்லையா? அதனால் இன்றைக்கி 3 பேருமே மொத்தமாக உட்காந்து சாப்பிட விட்டாங்களா? சாப்பிட விடலை. கேட்குறாங்க, எப்படிரா இவங்களுக்கு நம்ம உருட்டுறது அப்படின்னு யோசனையை போட்டு செம்மையாக உருட்டுட்டாரு. அவங்க அழகாக நம்பிட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த பேச்சை யாரும் மூச்சு விட்டுறக்கூடாது. மாமா மாமி 3/4 கிணறை தாண்டி இருக்கேன், இன்னைக்கு 1/4 கிணறு இருக்கு மாமி, அதனால நீங்கள் எதுவும் மூச்சு விட்டுறாதீங்கன்னு சொல்லி விட்டார். விஜய், என்ன நினச்ச எங்களை பற்றி? நாங்கள் உனக்கு துணையாக நிற்போம், உனக்கு பில்லராக இருப்போம், உனக்கு பக்கபலமாக இருப்போம், நீ எதை பற்றியும் கவலைப்படாத அப்படின்னு அவங்க ஒரு இதை கொடுத்துட்டு போயிருக்காங்க, நம்பிக்கையை. அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டாரு நம்மளோட விஜய். அப்படியாடா அம்பி, இவ்வளவு இருக்கா? லவ் பண்ணுறியா? அப்புறம் தாலியெல்லாம் போட்டிருக்கா, அதெல்லாம் போட்டிருக்கா, இதெல்லாம் போட்டிருக்கா அப்படின்னு ஒரு அசத்தி விட்டாங்க மாமாவும் மாமியும். நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ஃபன்னு ஃபேக்டர்லாம் நம்மளோட மாமா மாமி கிட்டேருந்து விஜய் கிட்டேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அவங்கன்னு வரப்போ மட்டும் விஜய் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணுறாரு எனக்கு தெரிஞ்சு. ஏன் அப்படின்னா, எனக்கு ரொம்ப நாளாக விஜய் கிட்ட பிடிச்சதே அவருக்கு நம்ம ரசிகரானதே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, யாராவது புது கேரக்டர் உள்ளே அவங்க கூட எப்படி நடிக்கிறது அப்படின்னு, அதாவது கொஞ்சம் அவங்க எந்த மாதிரி எடுத்துப்பாங்க அப்படின்னு யோசிப்பாங்க. இவர் பாருங்களேன், அன்னைக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரோவே, அதாவது மாமாவுக்கும் விஜய்க்கும் மாமிக்கும் விஜய்க்குமே ஃபஸ்ட் டைம் ஒரு மீட்டிங்கில் பேசுகிறப்பவே இவங்களுக்குள்ளே இருக்கிற பாண்டிங் அவ்வளோ சூப்பராக ஃபன்னாகவே கொண்டு போயிருப்பார் நம்மளோட டைரக்டர். அவரை பாராட்டணும். புதுசாக ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க, அவங்கக்கிட்ட எப்படி நம்ம போய் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்லாம் யோசிக்காமல் சூப்பராக அவங்களோட கான்வர்சேஷனுமே அழகாக வச்சுருப்பாரு நம்மளோட சுவாமி, நம்மளோட டைரக்டர். அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக நடிக்கிற மாதிரி, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. இவங்க 2 பேரும், அதாவது மாமா மாமியாக இருக்கட்டும், இல்லை மாமி விஜயமாக இருக்கட்டும், அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, கேஸ்டூலாக பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க மாதிரி அழகாக அவங்க நடிச்சிருப்பாங்க. அப்படியே பயங்கரமாக நேச்சுரலாக இவங்க ஃபன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முக்கியமாக நம்ம சுவாமிக்கு நன்றி சொல்லணும். சுவாமி, அதாவது விஜய்க்கு சூப்பராக சொல்லணும். ஏன் அப்படின்னா, அவர் ஆர்டிஸ்ட்டை பார்க்கல, எதையும் பார்க்கல, அவர் கொடுத்த டைரக்டர் என்ன சொல்கிறாரு அதை தான் அவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத இதுலேருந்து தெரிய வருது. அவ்வளோ நேச்சுரலாக அவங்கக்கிட்ட ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருப்பார் நம்மளோட விஜய். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ இந்த செகண்ட் ட்ராக்கில், இப்போ இந்த ஷிஃப்ட் மாதிரி வந்தாங்க இல்லையா, இப்போ மாமா மாமி என்ட்ரு ஆனதுக்கு அப்புறமா விஜய் காவேரியோட ட்ராக்கை விட மாமா மாமி ட்ராக்கு விஜய்க்கு இவங்க 3 பேர்த்துக்குமே அவ்வளோ ஃபன்னு, அவ்வளோ ஜாலி, அவ்வளோ ஒரு ஃப்ரீடமாக அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் இதில் நான் நோட் பண்ணேன். இன்றைக்கி எபிசோடில் கூட பார்த்தீங்க அப்படின்னா, மாமா மாமி கிட்ட அவ்வளோ வாங்க மாமி, வாங்க உட்காருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வீட்டில் நம்ம உட்காந்து பேசிட்டு போகலையா, அது மாதிரி ஜாலியாக கையை காலாக போட்டுக்கிட்டு நல்லா மதிலில் சாஞ்சிக்கிட்டு, அதுக்கப்புறமா சாப்பிட்டுக்கிட்டு, அதுக்கப்புறமா இந்தாங்க நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி, அதாவது வீட்டில் நம்ம அப்படி தானே, அதாவது நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்ம எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவோம்? டே மச்சான் வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஃப்ரெண்ட்ஸு வேறு யாராவது வந்தால் வாங்க அப்படின்ட்டு உட்கார வச்சு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறத கூட கொடுப்போம், தட்டில் இருக்கிறத கூட எடுத்து கொடுப்போம். அது கொஞ்சம் ஏன்னா
ஏன்னா நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வராங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்மளை சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துருக்காங்க அப்படின்னு யோசிச்சு நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க தட்டிலேருந்து நம்ம எடுத்து சாப்பிடுவோம் இல்லையா. அது மாதிரி விஜய் மாமியோட மாமாவோட காம்பினேஷன் நான் பார்க்குறேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது அப்போ அந்த மாதிரி தெரியுது. சூப்பராக இருக்குங்க. சூப்பராக இவங்களுக்கு நியூ என்ட்ரியாக வந்து கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம விஜயோட சேர்ந்து அவ்வளோ நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்குன்னு நிறைய ஃபேன்ஸ் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு சூப்பராக வந்து மாமா மாமி பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அவங்களோட போர்ஷன், அவங்களோட சீன்ஸ்லாம் சூப்பராக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு கலக்கி விட்டாங்க. அவங்க அடுத்தடுத்து விஜய்க்கு அவங்க எந்த அளவுக்கு துணையாக இருப்பாங்க காவேரி சேருறதுக்கு அப்படின்றதான். இப்போ கன்சீவாக இருக்கிறது மாமிக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னா சூப்பராக தூள் கலப்பிடுவாங்க அப்படிங்கிறதான் விஜய் வந்து கண்டிப்பாக சொல்லுவார். விஜய்க்கு தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக வந்து தாத்தா பாட்டிக்கிட்ட சொல்லுவார். விஜய்க்கு மாமா மாமிக்கிட்ட சொல்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. காவேரி வீட்டுக்கு மட்டும் தெரியாமல் மற்ற எல்லாருக்குமே தெரிய வரும் பாருங்களேன். அந்த மாதிரி கொண்டு வந்தால் இதோட சூப்பராக இருக்கும் இந்த ட்ராக்கு அப்படிங்கிறது தான். டைரக்டர் ரைட்டர் இவங்கெல்லாம் எந்த மாதிரி யோசிச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியல. பார்க்கலாம். என்ன மக்களை சொல்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா?